إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. எல்லா புகழும் வல்ல நாயகன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுக்கே உரியட்டுமாக. சாந்தியின் சமாதானமும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், இங்கு கூடியிருக்கிற நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக. மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தையும், இறைவனுடைய கஅபாவை தரிசிக்கும் நற்பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. இந்த புனிதமான இந்த விழாவிலே கிட்டத்தட்ட 21 ஆண்டு காலமாக இந்த இடத்தில் வந்து பேச வேண்டும் என்ற ஒரு பேர் ஆவல் இருந்தது. அந்த பேர் ஆவலை அல்லாஹ் இன்று கபூலாக்கி இருக்கிறார். அல்லாஹ்வுடைய கிருபையில் 2004 பட்டம் பெற்று தமிழகம் முழுவதும் பல இடங்களிலே பேசுகிற பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தார். ஆனால் எந்த இடத்தில் பேசுகிற பொழுதும் உள்ளார்ந்த ஒரு மகிழ்ச்சி, ஒரு பெருமை எந்த இடத்திலும் ஏற்பட்டது இல்லை. எங்களுடைய தாய்மார்களுக்கு மத்தியில் பேசுகிற பொழுது என்னை ஈண்டெடுத்த தாயிடத்தில் வந்து பேசுவதை போன்ற ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். ஏனென்றால் அந்த மகிழ்ச்சிக்கான அளவை சொல்ல முடியாது. ஹஸரத் அவர்களிடத்தில் உரையினுடைய துவக்கமாக, நாங்கள் எதை கேட்டாலும் எங்களுக்கு நீங்கள் இதுவரையிலும் செய்து கொடுத்திருக்கிறீர்கள், உங்களை எங்களுக்கு இந்த காரியத்தை நீங்கள் இது நாள் வரையில் நிறைவேற்றவில்லை என்று இது நாள் வரையில் நீங்கள் சொன்னது இல்லை. அல்லாஹ் உங்களை கடைசி வரையிலும் அப்படி ஆக்கி அருள் புரிவானாக. அந்த தைரியம் எந்த நிலையில் வந்தது தெரியுமா? இந்த தாய்மார்கள், இந்த ஊர் மக்கள் நமக்கு பின்புலனாக இருந்து எந்த நேரத்தில் எந்த உதவியும் செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்ற அந்த ஒரு தைரியம்தான். அந்த அடிப்படையில் சொல்லுகிறேன், எங்களுக்கான ஒரு கோரிக்கை இருக்கிறது. வரக்கூடிய நாட்களிலே, வரக்கூடிய ஆண்டுகளிலே எங்களுடைய தாய்மார்களுக்கான உபதேசத்தை இந்த மண்ணின் மைந்தர்களாக, இந்த ஊர் பிள்ளைகளாக அவர்களிடத்தில் இருந்து நாங்கள் அனுபவித்த அத்துணையையும் அவர்களுக்கு வார்த்தைகளாக ஹதீசுகளாக நாங்கள் ஒப்படைக்க வேண்டும். அடுத்த மீலாதுகளில் 12 நாட்களும் மிஸ்வாகிகள் பேச வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் உங்களிடத்திலே முன்வைக்கிறேன். அதை நீங்கள் கபூல் செய்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அன்பார்ந்த தாய்மார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய தலைப்பு அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறப்பு குறித்தான ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இறப்பு குறித்தான தலைப்பை எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அதில் சார்ந்த சில செய்திகளை எனக்கு முன் பேசிய ஹஸரத் அவர்கள், முதன்மையாக பேசிய ஹஸரத் அவர்கள் அதை உங்களுக்கு கோடிட்டு காட்டியிருப்பார்கள். அந்த அடிப்படையில் அந்த தலைப்பை முன்வைத்து நான் உங்களுக்கு சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். முதலில் நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் இந்த உலகத்தில் பிறப்பு என்று ஒன்று அவனுக்கு அடைந்து விட்டால், பிறப்பை அவன் அடைந்து விட்டால் அவனுக்கு இறப்பு என்பது முடிவு செய்யப்பட்டு விடுகிறது. பிறந்துட்டார்னு சொன்னாலே அடுத்து அவருக்கான இறப்பு என்பது உறுதி. பிறப்பு என்பது இறப்பை உறுதி செய்யக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது.
இந்த இறப்பு யாருக்கு எந்த நேரத்தில் வரும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையில் சொல்வான், ஒவ்வொருவர்களும் மரணம் என்பதை அவர்கள் சுவைத்து ஆக வேண்டும், மரணத்தை அவர்கள் கட்டாயம் பெற்று ஆக வேண்டும், மரணிக்காத யாரும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது என்பதை அல்லாஹ் அருள்மறையில் குறிப்பிடுகிறார். இந்த மரணத்தை குறித்து வேறொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது ஃபீ புரூஜி முஷையதா, எப்படிப்பட்ட கோட்டைகளில் கொத்தளங்களில் இருந்தாலும் மரணத்தை நீங்கள் கட்டாயமாக அடைந்தே ஆக வேண்டும் என்பதை அல்லாஹ் அருள்மறையில் குறிப்பிடுகிறார். அந்த விதத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணமும் இந்த உலகத்தில் உறுதி செய்யப்படுகிறது. நபி அவருடைய இறப்பினுடைய விஷயத்தில் ரப்புல் ஆலமீன் சில அறிவிப்புகளையும் ரசூலுல்லாஹ்வை குறித்து அவர்கள் பிறப்பதற்கு முன்பு முந்திய வேதங்களில் அவருடைய வருகையை எப்படி அல்லாஹ் பல வேதங்களிலே அல்லாஹ் அதை வெளிப்படுத்தினானோ அதை போன்று ரசூலுடைய மரண செய்தியையும் அல்லாஹ் அருள்மறையில் அவன் வெளிப்படுத்துகிறான். குர்ஆன் வழியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வெளிப்படுத்துகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய மரணத்தை குறித்து தான் எப்பொழுது மரணிக்க போகிறோம் என்ற அந்த செய்தியையும் சஹாபா பெருமக்களுக்கு அவ்வப்போது தேவைக்கு ஏற்ப நேரடியாக மறைமுகமாக பல நேரங்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரணத்தை குறித்து சஹாபாக்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். என்னுடைய தலைப்பு நாயகத்தினுடைய மரணத்தை குறித்து பேசுவதுதான். ஆனால் அந்த மரணத்தை குறித்து பேசுவதோடு பெருமானாருடைய மரணத்திற்கு முன்பு அவர்கள் வெளிப்படுத்திய செய்திகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மரணத்தை குறித்து அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும்? ஒரு கேள்வி எழுப்பணும். ஏன் அல்லாஹ் அருள்மறையிலே நாயகத்தினுடைய தான் இந்த உலகத்தை விட்டு விரைவாக பிரிய இருக்கிறேன், நான் அதில் இந்த உலகத்திற்கும் எனக்கும் தொடர்பு இல்லாமல் துண்டிக்கப்பட போகிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தருணத்தில் சொன்னதற்கான காரணம் என்ன? சாதாரணமான விஷயம் அல்லது, இது ரொம்ப ஆழ்ந்து நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுடைய அந்த நெருக்கம் அப்படி இருந்தது. நாயகத்தின் மீது சஹாபாக்களுக்கு அலாதியான பிரியம், அந்த சஹாபாக்களுக்கு ரசூல் மீது அலாதியான பிரியம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு நொடி கூட பார்க்காமல் அவர்களால் இருக்க முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் திடீரென்று ரசூலுடைய மரண செய்தி கேட்டால் அந்த சஹாபாக்களுடைய நிலைமை என்னவாகும்? அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மரண செய்தியை குறித்தும் அவர்கள் அவ்வப்போது சஹாபாக்களுக்கு சொல்லி அவர்களை ஆசுவாசப்படுத்தி அவர்களை தயார் செய்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன். இதே நீடூர் மிஸ்பாஹுல் ஹுதா மதரசாவிலே நாங்கள் ஓதி பயின்றிருக்கிறோம். எங்களுடைய ஆசிரியர்களுக்கு முன்னால் மண்டியிட்டு பல்லாண்டு காலங்கள் நாங்கள் பயின்றிருக்கிறோம். அப்படி பயின்று நாங்கள் பட்டம் பெற்று இந்த ஊரை விட்டு செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அப்படி ஒரு சூழல் ஏற்படுகிற பொழுது எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மனவேதனை எந்த அளவுக்கு இருக்கும் தெரியுமா? உலகத்தை விட்டு பிரியவில்லை, எங்களுக்கு உலகமே இந்த மிஸ்பாஹுல் ஹுதா, இதை விட்டு எங்களுக்கு பிரிய மனமில்லாமல் நாங்கள் தவிக்கும் தவிப்பும் எங்களை வெளியில் அனுப்ப முடியாமல் எங்கள் ஆசிரியர்கள் படக்கூடிய அந்த தவிப்பும் இந்த ஊர் மக்களால் நாங்கள் பயனடைந்து அவர்களுடைய உணவுகளால் அவர்களுடைய பொருளாதாரத்தால் அவர்கள் எங்களுக்காக வேண்டி செய்திருக்கக்கூடிய அத்தனை உதவிகளை பெற்று நாங்கள் முழு மாணவனாக இல்லை, எங்களை மிகப்பெரிய ஒரு ஆலிமாக தனக்கு நிகரான எங்களுடைய ஆசிரியர்மார்கள் தனக்கு நிகரான மாணவர்களை உருவாக்கி
இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் எங்களை அனுப்புகிறார்கள். அப்பொழுது இந்த நீடூர் மிஸ்பாஹுல் ஹுதா இந்த ஊரை விட்டு, இந்த ஊர் மக்களை விட்டு போக மனமின்றி தவிக்கும் தவிப்பு ஒவ்வொரு மிஸ்வாகிகளுக்கும் அது தெரியும். அந்த அளவிற்கு இந்த ஊர் எங்களை இணைத்தது, பிணைத்தது. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஆசிரியர்கள் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் அதே ஹதீஸை தான் எங்களுடைய ஆசிரியர்கள் போதிக்கிறார்கள், அதே குர்ஆனை தான் எங்களுக்கு ஆசிரியர்கள் போதிக்கிறார்கள். ஆனால் அந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் 1500 ஆண்டு கால இடைவெளி இருக்கிறது. அப்படியே கொண்டு வந்து ஒப்படைத்து எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒப்படைக்கப்படுகிறது. அந்த இல்மை நாங்கள் பெறுகிறோம். எங்களால் இந்த கற்ற கல்வியை கண்ட ஆசிரியரையும் அந்த கற்ற இடத்தையும் அந்த மக்களையும் பிரிய மனம் இல்லையே. நேரடியாக அந்த ஹதீஸை கேட்ட அந்த சஹாபாக்களுடைய நிலைமை, நேரடியாக அந்த குர்ஆனை கேட்ட அந்த சஹாபாக்கள் ரசூலை பிரிய அல்லது ரசூலுக்கு அந்த மக்களை பிரிவதற்கு எப்படி மனம் வரும்? அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செய்கிறார்கள்? பக்குவப்படுத்துகிறார்கள். இந்த நேசம் அதிகமாக அந்த சஹாபாக்களால் நாயகத்தை ஒரு நொடி கூட அவர்களை பார்க்காமல் அவர்களால் இருக்க முடியாது. ஒரு வரலாற்று செய்தியை சொல்லுகிறேன். நாயகத்தின் மீதான நேசம், பாசம் எப்படி இருந்தது? சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வாழ்க்கை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இவர் யார் என்று சொன்னால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உரிமையிடப்பட்ட சஹாபி, ரசூலின் மீது நேசம் கொண்டவர்கள், ரசூலை பார்க்காவிட்டால் துடிதுடித்து போகக்கூடியவர்கள். ஒரு கட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தௌபான் ரலியல்லாஹு அவர்களை பார்க்க வருகிறார்கள். வந்த நேரத்தில் அந்த சஹாபியை பார்க்கிறார்கள். வகத் தகய்யர லௌனஹு, அந்த சஹாபியுடைய முகங்கள்லாம் மாறி போய் இருக்கிறது. முகமெல்லாம் மஞ்சளித்து போய் கண்ணங்கள்லாம் குழி விழுந்து அவர்கள் நிலை மாறி கிடக்கிறார்கள். அவர்களை பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள், மா கய்யர லௌனுக யா தௌபான், உங்களுடைய இந்த மாற்றம் என்ன காரணம்? உங்களை நான் இப்படி இதுவரையிலும் பார்க்கவில்லையே. சமீப காலத்தில் நீங்கள் எப்படி இந்த நிலைக்கு ஆளானீர்கள்? உங்களுடைய முகமெல்லாம் இந்த நிலைக்கு இருக்கிறதே என்று சொல்லக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிக்கப்பட்டு விட்டதா, இல்லது ஏதாவது நோயிலே நீங்கள் ஆளாக்கப்பட்டு விட்டீர்களா? இப்படி இழைத்து துரும்பாய் போயிருக்கிறீர்கள் தௌபான், என்ன நேர்ந்தது என்று கேட்கிற பொழுது அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் மா பி மரஹுன், எனக்கு எந்த ஒரு நோயும் கிடையாது, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். வலா வஜ்உன், உடலுக்கு எந்த விதமான வேதனையும் எனக்கு இல்லை. சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், கைர அன்னி இதா லம் அரக்க, அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ் நாங்கள் உங்களை பார்க்காவிட்டால், ஒரு நொடி கூட உங்களை பார்க்காவிட்டால் நாங்கள் அப்படியே நிலை தடுமாறி போய்விடுகிறோம். எங்க ரசூல் எங்கே என்று நிலை தடுமாறி போகிறோம். எதுவரைக்கும் ஹத்தா அல்காக்க, உங்களை நாங்கள் சந்தித்து விட்டால் மனமகிழ்ச்சி அடைந்து விடுகிறோம், சந்தோஷத்திலே துள்ளி குதித்து விடுகிறோம் யா ரசூலல்லாஹ். ஆனால் அதே சமயத்தில் எனக்கு இதையெல்லாம் நினைத்து பார்க்கிறேன், உங்களை நான் சந்திக்க முடியவில்லை, கவலைப்படுகிறோம். ஆனால் மீண்டும் உங்களை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கிற போது நாம் மகிழ்ச்சி அடைந்து கொள்ளுகிறோம். ஆனால் மரணம் என்பது எல்லோருக்கும் உண்டு. நாங்கள் இறந்து விட்டதற்கு பின்பு நாளை மறுமை என்பது ஒன்று இருக்கும். அந்த மறுமையில் ஒரு கால் நான் சொர்க்கவாசியாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், ஒரு கால் நரகவாசியாக இருந்தால் உங்களை என்னால் பார்க்க முடியாதே யா ரசூலல்லாஹ், உங்களை என்னால் பார்க்க முடியாதே. சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு வாதத்திற்கு நானும் சொர்க்கவாசியாகி விடுவேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி வைத்துக் கொண்டாலும் கூட சொர்க்கத்தினுடைய ஆக கடைசி தரத்தில் நான் இருப்பேன், நீங்களோ நபிமார்களோடு உயர்ந்த தரத்தில் இருப்பீர்கள். நான் ஆசைப்படுகிற பொழுது உங்களை நான் எப்படி பார்க்க முடியும் என்று
சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். இதை கேட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்லுவது? ஒன்றும் புரியவில்லை. இதற்கு என்ன பதில் சொல்லுவது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கண் கலங்கியவர்களாக இருக்கிறார்கள். இந்த உரையாடல் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு தெரிகிறது, என்னுடைய ஹபீபின் மீது இவ்வளவு நேசம் கொண்டிருக்கக்கூடிய இவர்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் அருள்மறையிலே ஒரு வசனத்தை இறக்குகிறான். யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் முழுமையாக பின்பற்றி நேசம் கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ்வால் நிஅமத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய மினன் நபியீன வ ஸித்தீகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன், நபிமார்களோடும் சித்தீகீன்களோடும் ஷுஹதாக்களோடும் சாலிஹீன்கள் என்ற நல்லோர்களோடும் சேர்ந்து அவர்கள் மறுமையில் இருப்பார்கள். இந்த சஹாபியுடைய ஒரு கவலை, நாயகத்தின் மீது நேசம் கொண்டதின் காரணத்தினால், அந்த பிரிவை தாங்க முடியாதன் காரணத்தினால் சொன்ன உடனே அல்லாஹ் இந்த நேசம் நாளை ரசூலோடு சேர்த்து வைப்பேன் என்று அல்லாஹ் அருள்மறையில் வசனத்தை இறக்குகிறார். அதற்கு பின்புதான் அந்த சஹாபிக்கு ஒரு மனமகிழ்ச்சி வந்தது, ஒரு சந்தோஷம் வருகிறது. நாம் சொல்ல வருவதனுடைய நோக்கம், சஹாபாக்கள் நாயகத்தின் மீது வைத்திருந்த அலாதியான அந்த பாசம், அந்த அலாதியான அந்த நேசம், அந்த பிரிவை அவர்களால் தாங்கிக் கொள்ள இயல முடியவில்லை. சிறிது நேரம் இந்த துன்யாவில் கூட அவர்களால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள் என்ற அந்த செய்தியை கேட்டால் நாயகத்தை பார்க்கவில்லை. அப்படி இருந்தும் இன்றும் நாயகத்தினுடைய இந்த இறப்பு செய்தியை இனி இறக்கப் போபவர்கள் அல்ல, 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் வஃபாத்தாகிவிட்டாலும் கூட அந்த வஃபாத்தை கூட தாங்குகிற சக்தி நேசமும் பாசமும் கொண்ட நமக்கு இல்லையே, அந்த சஹாபாக்களுக்கு எப்படி இருக்கும்? அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இறைவன் நபியின் மூலமாக இந்த உலகத்திற்கு நபியிடத்திலே அவருடைய பிரிவை சொல்ல வைத்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் ஒரு மனிதர் தான், ஆனால் சராசரி மனிதனாக நான் அல்ல, உங்களை போன்று சராசரி மனிதராக அல்ல, அதற்கும் அப்பாற்பட்டவன் நான். ஆனால் எனக்கும் இந்த உலகத்தில் இருந்து விடுதலை என்பது இருக்கிறது, எனக்கும் இந்த உலகத்தில் இருந்து விடுப்பு இருக்கிறது, நானும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் செல்ல போகிறேன், நானும் மனிதர் தான். அல்லாஹ் சொல்ல வைத்தான், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், நபியாக இருப்பினும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு தூதுவர் தான், அவர்கள் அல்லாஹ் அல்ல, அவர்கள் இறைவன் அல்ல, மரணத்தையே தொடாத இறைவன் அல்ல, அவர்களும் உங்களை போன்ற மனிதர் தான். இதற்கு முன் இருந்த நபிமார்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள், அதை போன்று இவர்களும் செல்ல இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். அதை போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை குறித்து பல இடங்களிலே பல நேரங்களிலே நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி யாருக்கு தனிப்பட்ட முறையில் அந்த விஷயத்தை தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்ல வேண்டுமோ அதை குறித்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பே தயாராகிவிட்டார்கள். தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்வதற்கு எப்போ ஆரம்பித்தார்கள்? ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லுகிறார்கள். அந்த ஹஜ்ஜை அவர்கள் நிறைவு செய்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய காரியத்தை எல்லாம் நிறைவு செய்து விட்டதற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற சூரத்துல் நஸ்ரை சூரத்துல் ஃபத்ஹை அல்லாஹ் சூரத்துல் நஸ்ரை இறக்குகிறான். அந்த சூரா அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் மக்கள் அணி அணியாக பிரவேசிக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிரு, உம்முடைய இறைவனை நீங்கள் புகழ்ந்து நீங்கள் துதி செய்வீராக, மேலும் அவனிடத்தில் பிழை பொறுப்பு தேடுவீராக என்று
அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகிறான். சையதுனா உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், அவர்கள் முஹாஜிரிடத்தில் இந்த வசனத்தை குறித்து கேட்பார்கள். இந்த சூரத்து நஸ்ர் எதற்காக வேண்டி இறக்கப்பட்டது? சூரத்து நஸ்ரை குறித்து முஹாஜிர்கள் சொல்லுவார்கள், இந்த வசனம் மக்கள் தீனிலே சாறை சாறையாக வருவார்கள், இஸ்லாம் வெற்றியடையும் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லுகிறான். அப்பொழுது சொல்லுவார்கள், இல்லை இல்லை, இந்த பதில் எனக்கு திருப்திப்படவில்லை என்று சொல்லிவிட்டு இப்னு அப்பாஸ் அவர்கள் அல்லவா இதற்கான விளக்கத்தை தர வேண்டும் என்று சொல்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவார்கள், அல்லமஹுல்லாஹு மத்தா யமூத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் எப்பொழுது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக புரிய வைக்கிறான். அப்பொழுது சொன்னார்கள், இதுதான் சரியான பதில், நான் இதைத்தான், இந்த பதிலைத்தான் எதிர்பார்த்தேன். என்னுடைய நேசருடைய பிரிவை இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக அவன் தரப்பிலிருந்து தெரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே சொன்னார்கள். ஹஜ்ஜிலே அரஃபாவிலே வைத்து மக்களை நோக்கி சொன்னார்கள், மக்களை நோக்கி சொன்னார்கள், உபதேசங்கள் செய்கிறார்கள். அப்படி செய்யக்கூடிய வேளையிலே மார்க்கத்துடைய சட்டதிட்டங்களும் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் எல்லாம் குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு மிக தெளிவாக பெருமானாருடைய மரணத்தை தெளிவுபடுத்துகிறார்கள். அருமை தோழர்களே, ஹுது அன்னி மனாசிகக்கும், உங்களுக்குரிய அமல்களுக்கான சட்டங்களை என்னிடத்தில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கான சட்டதிட்டங்கள் ஏதேனும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னிடத்தில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? லா அல்காக்கும் பஅத ஆமின் ஹாதா பிஹாதல் மௌக்ஃபி அபதா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நறுமை தோழர்களே, அநேகமாக இந்த இடத்தில் வைத்து அடுத்த ஆண்டுகள் உங்களை நான் சந்திக்க மாட்டேன். அடுத்த ஆண்டு உங்களை என்னால் சந்திக்க முடியாது. என் அருமை தோழர்களே, இந்த தருணத்தில் நீங்கள் என்னை விட்டு விட்டீர்கள் என்றால், இந்த தருணத்தை நீங்கள் என்னை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால், இந்த இடத்தில் உங்களுக்கான சட்டத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், இனி அடுத்த ஆண்டு இந்த இடத்தில் நீங்கள் என்னை பார்த்து எதையும் கேட்க முடியாது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவான தெளிவான அறிவிப்பை அந்த முதல் ஹஜ்ஜிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யமன் தேசத்திற்கு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கவர்னராக அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். அப்படி அனுப்பி வைக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு முன் பேசிய ஹஸ்ரத் அவர்கள் சொன்னார்கள், தலைவர் யார், தொண்டன் யார் என்று தெரிய முடியாது என்று. அப்படித்தான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை இருந்தது. என்ன செய்தார்கள் என்று சொன்னால், முஆத் ரலியல்லாஹு அவர்களை தன்னுடைய ஒட்டகத்தில் அமர வைத்து அந்த ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தை தன்னுடைய கையில் பிடித்துக் கொண்டு பெருமானார் மதீனா நகரத்தினுடைய எல்லை வரையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு செல்கிறார். இப்படி எல்லா சஹாபிகளையும் எங்கெங்கெல்லாம் அனுப்புவார்களோ அங்கெல்லாம் ஒட்டகத்தின் மீது அவர்களை கம்பீரமாக என்னுடைய கவர்னர்கள் என்று அவர்களை உட்கார வைத்து அந்த ஒட்டகத்தை பிடித்துக் கொண்டு அந்த சஹாபாக்களுக்கு நீங்க எப்படி நடந்துக்கங்கம்மா, இந்த மாதிரி எல்லாம் செய்யுங்க, மக்களுக்கு நீதமா நடங்க, மக்களுடைய பத்வாக்கு நீங்க ஆளாகிறாதீங்க, இப்படி எல்லாம் அவர்களுக்கு உபதேசம் செய்து எல்லை வரையிலும் ரசூலுல்லாஹி விடுவார்கள். அந்த மாதிரி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு வழி அனுப்பி வைக்கிறார்கள். அந்த நேரத்தில் தோழருக்கு தெரியாது, இனி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் சந்திக்க மாட்டோம் என்பது அவருக்கு தெரியாது. ஆனால் ரசூலுக்கு தெரியும், என்னுடைய அருமை தோழர் முஆதை இனி என்னுடைய வாழ்க்கையில் பார்ப்பது இதுதான் கடைசி தருணம், இனி அவர்களை பார்க்க முடியாது என்பது ரசூலுக்கு தெரியும். அந்த நேரத்தில் சொன்னார்கள், யா முஆதே இன்னக அஸா அல்லா தல்கானி பஅத ஆமின் ஹாதா. முஆதே, அநேகமா அடுத்த ஆண்டு இதற்கு பின்னால் நீ என்னை சந்திக்க மாட்டாய். இப்படி நீ போற நீ என்னை எந்த காரணத்தை கொண்டு நீ சந்திக்க மாட்டாய்.
சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலஅல்லக அன் தமர்ரு பிமஸ்ஜிதி ஹாதா வ கப்ரி, அநேகமா அடுத்து நீ என்னை சந்திக்க வந்தால் இந்த மஸ்ஜித் நபி வழியாகத்தான் போக வேண்டும், என்னுடைய கபரை சந்தித்து விட்டு தான் போக வேண்டும். அவ்வளவு தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபபகா முஆத், முஆத் அவர்கள் அழுது விட்டார்கள், கடுமையாக அழுது விட்டார்கள். எந்த சந்தோஷத்திலே கவர்னராக பதவியேற்று மக்களுக்கு சமூக பணி ஆற்ற வேண்டும் என்ற வீரத்தோடு கிளம்பினார்களோ, இந்த செய்தி கேட்ட உடனே தாரை தாரையாக குலுங்கி குலுங்கி அழுகிறார்கள். தன்னுடைய சகோதரர், தன்னுடைய தோழர் அழுவதை நாயகத்தால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்பொழுது சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தபிகி யா முஆத், முஆதே நீங்க அழாதீங்க, வேணா நீங்க அழாதீங்க, எனது பிரிவை தாங்கிக் கொள்ளுங்கள். எப்போது என்னுடைய மறைமுகமான தொடர்பு உங்களுக்கு வேண்டுமா, என்னுடைய வெளிரங்கமான தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டாலும் என்னுடைய மறைமுகமான தொடர்பு உங்களுக்கு வேண்டுமா, அந்த சஹாபியின் மூலமாக இந்த முழு சமூகத்திற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களால் வெளிரங்கமாக என்னை பார்க்க முடியாவிட்டாலும் கல்பால், உள்ளத்தால் என்னை நீங்கள் பார்க்க வேண்டுமா, என்னுடைய உள்ளத்தால் உங்களுக்கு அந்த தரிசனம் வேண்டுமா, இன்ன அவுலன் நாஸி பில் முத்தகூன் சொன்னார்கள், எனக்கு மிக அருகில் இருப்பவர் யார் தெரியுமா, என்னுடைய மானசீகமான தொடர்புக்குரியவர் யார் தெரியுமா, அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்கள். மன் கானு வஹீது கானு, அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எந்த காலத்தில் அவர்கள் வாழ்ந்தாலும் சரி, அல்லாஹ்வின் மீதான தக்வாவுடைய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, என் நேசத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு மானசீகமான ஒரு தொடர்பு எனக்கு இருக்கும்.